Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு TNPC Maxல வயது கணக்குல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஓகேவா? क्वेश्चन என்னன்னு பாருங்க. ஒருவரோட வயது அவங்களோட இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல 4 மடங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மென் இருக்காருன்னா அவங்க சன்னோட 2 மகன்களின் கூட்டு வயதை விட எத்தனை மடங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 4 மடங்கு தான் அந்த நபரோட வயதுக்கு சேமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்ப என்னது, அவருக்கு 10 வயது அதிகமா இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி கம்பேரிசன் பண்ணியிருக்காங்கன்னா அவரது வயது மகன்களின் வயது கூட்டுத்தொகை போல 2 மடங்கா இருக்குமா. அவங்களோட மகன்கள் என்னது, 2 மகன்களா, ஒருத்தருக்கு 10 வயது கூட்டியிருக்கலாம். அப்ப 2 மகன்களோட கூட்டுத்தொகை, அப்போ அந்த மகன்கள் வயதுல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த இன்க்ரீஸ் ஆன வயதுல 2 மடங்கு தான் யாரோட வயதா இருக்கும்? 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வயதா இருக்கும். ஓகேவா? இப்போ எம்முக்கு பதில, அதாவது அவரோட வயதுக்கு பதிலா என்னது, சன்னோட 4s ஈக்குவல் பண்ணிக்கலாமா? 4s + 10 என்ன கிடைக்கும்? 2s + 40. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3s = 30 கிடைக்கும். அப்போ சன்னோட வயது என்னன்னு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு? 15. சன்னோட வயது 15. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? தந்தையோட வயது தான், தந்தையோட தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மகனோட வயது 15 கிடைக்குது, கூட்டுத்தொகை 15 கிடைக்குது. அப்ப தந்தையோட வயது என்னவா இருக்கும்? 15 × 4. அப்ப 60 ஆண்டுகள் தான் தந்தையோட வயதா இருக்கும். இப்போ ஆப்ஷன் சி 60 ஆண்டுகள். ஓகே, தேங்க்யூ.